அனைவருக்கும் வணக்கம். திருத்தணி முருகனே துணை. எதுக்கு புதுசா நீங்க முருகர் பத்தி தொழில் தொடங்குனீங்க அப்படின்னு கேக்குறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் தொடங்கக்கூடாது? இதுவே நான் சாதாரண ஒரு பெண்மணியா இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்க கேட்டே இருக்க மாட்டீங்க. ஒருவேளை நான் நடிகையா இருக்கிறதுனாலதான் நீங்க இந்த கொஸ்டின் கேக்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் இருந்தது. அது ஊர்ஜிதம் படுத்துற மாதிரி தான் கமெண்ட்ஸும் இருந்தது. ஒன்னு உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன், எனக்கு எந்த பின்புலமும் இல்லைங்க. நான் ஃப்ரீயாக கொடுக்கும் போது நிறைய பேர் அதை எடுத்துக்கிட்டீங்க, அப்ரிஷியேட்டும் பண்ணீங்க. எனக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லை ஃபாதர்ஸோ யாரும் சம்பாரிச்சு வச்சுட்டு போல எல்லா தான தர்மமும் செய்யறதுக்கு எனக்குமே அடித்தளம் தேவைப்படுறது. அப்போ நானுமே உழைக்கணும், நானுமே சம்பாதிக்கணும். என்னோட முகத்தையும் என்னை படைச்சவர் முகத்தையும் தான் நான் உங்ககிட்ட காமிக்க முடியுமே தவிர்த்து மற்ற யாரையுமே நான் காமிச்சு நான் என்னோட தொழிலை வளர்க்க முடியாது. என்னோட ஐயனோட சம்மதத்தோட தான் நான் இந்த தொழிலையே ஆரம்பிக்கிறேன். எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நான் சக மனுஷியா, சக தோழியா, சக பெண்ணா நிறைய கஷ்டங்கள் தாண்டி வந்துகிட்டு இருக்கேன். நான் தினந்தோறும் நான் ஒவ்வொரு ராத்திரியும் தாண்டது ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு சிம்பத்தி காமிச்சு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு, என்ன ஐயோயோ என்னை காப்பாத்துங்க அப்படிலாம் நான் சொல்ல முடியுமா? இல்லை உங்க வீட்டில தான் நான் நிற்க முடியுமா? இது எனக்கு முருகன் கொடுத்த வாழ்க்கை, என்னோட குருநாதர் கொடுத்த வாழ்க்கை. நான் நல்லா அமைச்சுக்கணும்னு பார்க்குறேன். என் வாழ்க்கையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க நான் விரும்பலை. ஒரு குட்டி ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே சென்னையில் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் தெரியும். நான் 19 வயசு இருக்கும் போது இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கணுன்னு ராத்திரி டைம் ஒரு 10-11 மணி இருக்குங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தன்னந்தனியாக அவ்வளோதான் லைஃப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பி நான் மட்டுமே விட்டதை பார்த்து நிலா மட்டும்தான் இருந்தது, பிரபஞ்சம் மட்டும்தான் என் கூட இருந்தது, கடவுள் மட்டும்தான் உற்ற துணையாக இருந்தாங்க. உடுத்தின உடையோட என்கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்கும், அதோடு நான் லைஃப்பை தொடங்கின ஆள். நீங்கள் தூட்டுறவங்கலாம் உடனே பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு ஓடிட மாட்டேன். நான் ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கேன், புஷ்கரா ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லிட்டு. இது என்னோட 2வது தொழில். நான் மென்மேலும் வளரணும்னு தான் பார்ப்பேன். யாருமே உலகத்தில் இல்லைனாலும் வாழணும், வாழ்ந்து காட்டணும், அது மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்கணும். சாகணுன்ற ஆப்ஷன் என்றைக்குமே யாருமே எடுக்கக்கூடாது. அப்பா இல்லைனா பரவாயில்ல, அம்மா இல்லைனா பரவாயில்ல, புருஷன் இல்லைனா பரவாயில்ல, குழந்தைங்க இல்லைனா பரவாயில்ல, யார் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு உயிர் இருக்கா? படைச்ச கடவுள் இருக்காரா? பிரபஞ்சம் இருக்கா? மூச்சு காத்து பஞ்சபூதம் இருக்கா? வாழ்ந்துடணும், அவ்வளோதான். அதுக்கு நான் ஒரு உதாரணம். என்னை பார்த்து யாருன்னா உதாரணமாக எடுத்துகிட்டு வாழ்ந்துருங்க. அதுக்காக நான் என் தொழிலை செட் பண்ணணும். யாசகம் எடுத்தாலும் செத்தாலும் மடிந்தாலும் கடவுள் இடத்துல மட்டும்தான் அதை நான் செய்வேன். மனுஷங்க கிட்ட நான் அதை செய்ய மாட்டேன். அதில் நான் ஊர்ஜிதமாக இருக்கேன். இந்த சிரிச்ச முகத்தோடையே நான் நோட் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கிறத விட நான் பல மலைகளை தாண்டி வந்திருக்கேன். நிறைய ரணம் இருக்கு என்கிட்ட, நிறைய நகை கீறல்கள் இருக்கு என்கிட்ட, ஆறாத தழும்புகள் இருக்கு. இந்த முகம் அவ்வளோ அழுகையை கடந்து வந்திருக்கு. திருத்தணி முருகனே துணை.